ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நட்ஸ் பவுடர் பேபிஸ்க்கு, அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நட்ஸ் பவுடர் வந்துட்டு எப்படி அரைக்கலான்னு வந்து பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன நான் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். இது எல்லாம் சேர்ந்து காஃபி குடிக்கிற டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவு வரும், அவ்வளோதான். கொஞ்சமாக இது வந்து பிஸ்தா, பாதாம், வால்நட், முந்திரிங்க, கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு 2 ஏலக்காய். இது வந்து மணத்துக்காக 2 மட்டும் போட்டால் போதுங்க. இது எல்லாமே சூடு மட்டும் காமிச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா வறுத்து வச்சுட்டேனுங்க. சூடாக மட்டும் இருக்கணும், லைட்டாக அப்படியே சூடாக மட்டும் இருந்தால் வந்து போதுங்க. பொட்டுக்கல்லையுமே வந்துட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பொட்டுக்கல்லையோட ஏலக்காய் வந்து சேர்த்திட்டேனுங்க. அவ்வளோதான், அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போது எல்லாத்தையுமே நல்லா வந்து அரைச்சிட்டேங்க. பொட்டுக்கடலை மாவு மட்டும்தான் ஃபைன் பேஸ்ட் ஆகும், மற்றது ஃபைன் பவுடர் ஆகுங்க. மற்றதெல்லாம் வந்து குறப்பாக அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒரு 10 days அவ்வளோதாங்க ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிக்குவேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.